என்னை மன்னிச்சிடுங்க. இதுக்கப்புறம் நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். உங்க அப்பா அம்மாவை அவமானப்படுத்தாத மாதிரி நான் பார்த்துப்பேன். பாக்கியராஜ் மலர்கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. மலர், நான் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சு விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, பார்க்க இவ்வளோ பாவமாக இருக்கே, மன்னிச்சு விடுறேன். என்னோட நம்பரை பிளாக் லிஸ்ட்டில் போட்டு இருக்கிறேன், அதை எடு, அன்பிளாக் பண்ண அப்படின்றாங்க. அது முடியாது அப்படின்றாங்க. தூங்கி எழுந்திரிச்சு பார்க்கும்போது பாக்கியராஜோட நம்பரை அன்பிளாக் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்த உடனே பாக்கியராஜ் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறாங்க. உடனே ஹார்ட்டின் மெசேஜ் அனுப்புகிறாங்க. அதை பார்த்த உடனேயே பாக்கியராஜோட அம்மா வந்து மலர்கிட்ட சொல்கிறாங்க, யார் இது காலையிலே உனக்கு இத்தனை ஹார்ட் அனுப்பிச்சிருக்காங்க, யார் உங்கள் பையன்தான் அப்படின்றாங்க. அதை பார்த்த உடனேயே ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. இங்கே இருக்கிற இங்கே 2 பேரும் உங்களுக்கு இங்கேருந்தே ஹார்ட் வேறு பாருக்குதா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் மலரே அப்படின்னு கட்டி பிடிக்க போகிறாங்க. உடனே அவங்களோட அம்மா சத்தம் போட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மதியம் வந்து காலேஜுக்கு கிளம்புறதுக்காக வராங்க கிச்சனுக்கு. அப்போது மலர் நின்றுட்டு இருக்காங்க. அக்கா, நீ என்கிட்ட பேச மாட்டியா? தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க்கா, ஏதோ தெரியாமல் அந்த கோபத்தில் கத்திட்டேன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்களே என்கிட்ட பேசலைன்னா எப்படி? நீங்கள் தான் எனக்கு எல்லாமே அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி கையை பிடிச்சி கதறி அழுகுறாங்க. என்னை மன்னிச்சிடுங்க, இதுக்கப்புறம் தெரியாமல் கூட நான் அந்த மாதிரி வார்த்தை வந்து நான் யூஸ் பண்ணவே மாட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கக்கா, நீங்கள் என்கிட்ட பேசுங்க, நீங்கள் பேசாதே எனக்கு இன்னமும் ஒரு மாதிரி இருக்குது, ரொம்ப கில்ட்டியாக இருக்குது, என்னை மன்னிச்சிடுங்கக்கா அப்படின்றாங்க. அதை பார்த்த உடனே சுரேஷோட அம்மா ஷாக் ஆகியிருக்காங்க. இவ இப்படியெல்லாம் பேசுவாளா, இவளை பார்த்தாவே ஆச்சரியமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மலர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அமைதியாகவே நின்றுட்டு இருக்காங்க. பாக்கியராஜ் அதை பார்த்த உடனே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இந்த மலர் எப்போ இந்த மாதிரி பண்ண மாட்டான், இப்போ என்ன ரொம்பவே புதுசாக நடந்துக்கிறா எல்லா விஷயத்துலையும் அப்படின்னு பாக்கியராஜ் ரொம்ப